ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடக்குப்பட்டு புதிய காலனி பகுதியில் நாய் கடித்து 8ஆம் வகுப்பு மாணவன் விஸ்வா என்பவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் நாய் கடித்ததற்கு ரெட்டிப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட்டுள்ளனர். ஆனால் அதன் பிறகும் விடாமல் காய்ச்சல் அடித்ததாகவும் அதற்காக தனியார் கிளினிக்கில் மாத்திரை வாங்கி சாப்பிட்ட சிறிது நேரத்தில் தலைவலி மற்றும் வயிற்றுவலியால் தனது மகன் துடித்தபடி வாந்தி எடுத்ததாக சிறுவனின் தாயார் கண்ணீர் மல்க கூறியுள்ளார். என் பொண்ணோட கத்துது சார், வந்து திருப்பி பார்த்தா என் பொண்ணு அப்படியே இழுக்குது சார். மூத்திரம் பாத்ரூம் போயிடுச்சு, வாந்தி எடுத்துச்சு, இழுக்குது சார். கிளினிக்கில் மாத்திரை வாங்கி சாப்பிட்ட பிறகும் சிறுவனின் தலைவலி தீராததால் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பெரும்புதூர் போனா வீட்டுல தூக்கி ஆம்புலன்ஸ் வந்து இறக்கணுமே உன் புள்ள செத்து போச்சு சொல்றாங்க சார். புள்ளாயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் சார். பெரும்பு ஆம்புலன்ஸ் வந்து இறக்கணுமே செத்து போச்சு சார். ரொம்ப குழந்தைக்கு வலிச்சு பேர் அம்மாங்க சேராதிங்க டீக்குமாங்கண்ணா. ஸ்ரீபெரும்புதூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல ஏற்றின்னு போயிட்டோம். அங்கே போன பிறகு குழந்தை இறக்கும் போது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. என் குழந்தைய கண்ணு வந்து தானமாக கொடுத்துட்டு வந்துட்டோம்ப்பா. நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.